பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை புலம்பல் 3வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. எனக்கு அன்பானவர்களே, இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது: ஒருவன் தன்னை இரட்சித்துக் கொள்ள கர்த்தருக்காக அமைதியாக காத்திருப்பது நல்லது. நீங்கள் உங்களை இரட்சித்துக் கொள்ள வேண்டுமேயானால் கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இந்த கால வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு நபராக இருப்பீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டுமா. சங்கீதம் 37வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எந்த காரியத்திற்காக தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீங்களோ அதை நீங்கள் அடைவதற்கு முதலாவது நாம் காத்திருக்க வேண்டும். இரண்டாவது, பிரைஸ் தி லார்ட், உங்களுக்கு எதிராக எழும்புகிறவன் மேல் என்ன செய்யக்கூடாதா? எரிச்சல் கொள்ளக்கூடாது. இதை எனக்கு செய்து விட்டார்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. பதில் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை பழி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்காதீங்க. நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, பலி வாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் நம்முடைய இருதயத்தில் வேற நினைவுகள் கொண்டு வர வேண்டாம். நான் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? தேவனிடத்தில் நீங்கள் எந்த காரியத்திற்காக நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அதையே பற்றி கொண்டிருங்க. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. எபிரெயர் 10:35 வாசிக்கும்போது, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்க. அந்த காரியத்திற்கு, எந்த காரியத்தை நம்புகிறீர்களோ அந்த காரியத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்முடைய இரட்சிப்புக்கு நான் காத்திருக்கிறேன், உம்முடைய கற்பனையின்படி நான் செய்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்கிறான் பாருங்களேன், சங்கீதம் 135, நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. நான் காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அப்படியே நம்புங்க. கட்டாயம் அற்புதம் நடக்கும். பாருங்க, எபிரெயர் 3:14, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். நம்ம ஒரு காரியத்தை துவங்கும்போது நம்ம தேவன் மேலே நம்பிக்கையாக இருப்போம். பாருங்க, ஒரு பிரச்சனையின் ஆரம்பத்தில் நம்ம தேவன் மேல் நம்பிக்கையாக இருப்போம். பாருங்க, ஆனால் அந்த நெருக்கம் அதிகரிக்கும் போது, அந்த பிரச்சனைகள் அதிகமாய் தெரியும் பொழுது நாம் என்ன செய்வோன்னா, தேவன் மேலே வைத்திருக்கிற
நம்பிக்கையை விட்டு விடுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆரம்பத்தில் நீங்கள் என்ன நம்பிக்கையை தேவன் மேல் வைத்தீங்களோ அந்த நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டுங்க. அதை விட்டு விலகாதீங்க. அப்பொழுது கிறிஸ்துவினிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை, ஜெயத்தை, விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். காரணம், அந்த நம்பிக்கை நம்மை கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறது. இந்த காலவேளையில் தேவனை மட்டும் சார்ந்திருப்போம். கட்டாயம் தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வதை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா, எங்களுடைய காரியங்களுக்கு, எங்களுடைய தேவைகளுக்கு, இன்றைய நாளினுடைய தேவைக்கு உம்மை மட்டும் நம்புகிறோம்ப்பா. உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம்ப்பா. கர்த்தர் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பங்குள்ளவராய் இருப்பதற்காக நன்றி. அவர்கள் எதிர்பார்க்கிற, அவர்கள் நம்புகிற காரியத்திற்கு ஜெயத்தை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.